இது வந்து எல்ஜி வாஷிங் மிஷின். இதுண்ட கம்ப்ளைண்ட் வந்து ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகையில் வாஷ் பண்ணது இல்லையா கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பின் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கிறோம். டைம் வந்து குறையதே தவிர ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகலை. இதுதான் இதில் பிரச்சனை. இதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த ப்ரெஷர் சென்சரில் இருக்கிற பிரச்சனை. ப்ரெஷர் சென்சர் வந்து டிஃபெக்ட் ஆனால் தான் டைம் வந்து குறைஞ்சோண்டு போகும், ஆனால் ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாது. இதுக்கு பார்த்தீங்களா 14, 13 இப்படியே 12 இப்படியே வந்து டைம் வந்து குறைஞ்சி கொண்டு போகுமே தவிர ஆனால் ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகாது. இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது ப்ரெஷர் சென்சரை வந்து மாற்ற வேண்டி வரும். சில நேரங்களில் வயரில் ஏதாவது டேமேஜ் வந்தாலும் வரும், ட்ரம் ரொட்டேட் ஆகவே இல்லை. நாங்கள் இதுக்கு வந்து ப்ரெஷர் சென்சரை வந்து சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் போகும். டர்ன் பண்ணதே இல்லை. 13 அடுத்த 12 வரைக்கும் குறையும். டர்ன் ஆகதே இல்லை. 12 ரைட். இதுக்கு நாங்கள் மாற்ற வேண்டியது இந்த ப்ரெஷர் சென்சர். இந்த ப்ரெஷர் சென்சர் ஜக்கில் ஏதாவது காபன் பிடிச்சாலும் வரும், ஆனால் இந்த ஜக்கில் எந்த விதமான காபனும் இல்லை. இதுக்கு ப்ரெஷர் சென்சரை நாங்கள் வந்து மாற்ற போகிறோம். புது சென்சரை போடுறோம். ஒன் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸ்பின் ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணுறோம். ட்ரெயின் மோட்டார் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஓகே, ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா. இப்படி இந்த நீங்கள் ஸ்பின் செட் பண்ணி ரம் வந்து ரொட்டேட் ஆகாமல் டைம் வந்து குறைஞ்சி கொண்டே போனால் முதல்ல நாங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது வாட்டர் சென்சர். வாட்டர் சென்சர் பிரச்சனைக்கு தான் இந்த டைம் வந்து லோ ஆகி கொண்டு வர்றது.